இங்க ஒருத்தர் போலீஸ் ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கறாரு. இந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியாம போன பெண்டிங் ஆன கேஸ் ஃபைல் நிறைய இருக்கு. அதுல ஏதாவது ஒரு கேஸ் ஃபைல செலக்ட் பண்ணுங்க, அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. எல்லாரும் கேஸ் ஃபைல் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் கண்ணை மூடிட்டு ஒரு கேஸ் ஃபைல் எடுக்கிறாரு. பார்த்தா 16 வருஷத்துக்கு முன்னாடி ஊட்டிக்கு ஹனிமூன் போன ஒரு கப்பல்ல கொலை பண்ணி அவங்களோட நகைகளை திருடிட்டு போன கேஸ் ஃபைல் கிடைக்குது. அந்த ஆபீசரும் இந்த கேஸை கண்டுபிடிக்க யார்கிட்ட வேணா விசாரிங்க, யார வேணா அரெஸ்ட் பண்ணுங்க, ஆனா சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஆபீசரை வச்சுதான் அதை பண்ணணும்னு சொல்றாரு. ஹீரோவும் ஊட்டி கிளம்பி போறாரு. சம்பந்தப்பட்ட ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்றாரு. இங்கதான் ஹீரோயின் எஸ்ஐயா இருப்பாங்க. அவங்களதான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து கேஸ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. அவங்களுக்குள்ள காதல் மலருது. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எவ்வளவு தேடியும் எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவோ இந்த கேஸ் தானா என் கைக்கு வந்துச்சு, அதே மாதிரி இந்த கேஸோட எவிடன்ஸும் தானா என் கைக்கு வரும்னு சொல்லிட்டு போதே ஹீரோ கூட ட்ரைனிங் பண்ண ஒரு பொண்ணு கால் பண்றாங்க. அவங்களுக்கு வந்த கேஸும் ஹீரோக்கு வந்த கேஸும் ஒரே பேட்டர்ன்ல தான் இருக்கும். ரெண்டு பேரும் தேடிட்டு இருக்கிறது ஒரே குரூப் தான் சொல்றாங்க. ஹீரோவோ இத பத்தி விசாரிக்கலான்னு அங்க இருந்து கிளம்பி வெளியே வராரு. பார்த்தா அவரோட கார் அந்த இடத்துல இல்ல. கார்ல தான் கன்னும் கேஸ் ஃபைலும் இருக்கும். சிசிடிவி கேமரா செக் பண்றாங்க. பார்த்தா ஒரு திருடன் அந்த காரை எடுத்துட்டு போயிருக்கான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வழியா அந்த காரை கண்டுபிடிச்சிடுறாங்க. திருட அந்த காரை ஒரு இடத்துல வித்துட்டு போயிருப்பான். ஆனா கார்ல கன்னும் கேஸ் ஃபைலும் இல்ல. திருட எங்க போறான்னு விசாரிச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு ஜோடி ஊட்டில இருக்கிற ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு 3 திருடங்க வந்து அவங்கள கொலை பண்ணி அவங்களோட நகைகளை திருடிட்டு வந்து ஒரு பஸ்ல ஏறுறாங்க. அந்த பஸ்ஸோ ஊட்டில இருந்து கோயம்புத்தூர் போகுது. அந்த பஸ்ல ஒரு வயசான அம்மா உட்காந்துருக்காங்க. இன்னொரு அம்மாவோ அவங்களோட ஸ்கூல் படிக்கிற பையனை வீட்டுல விட்டுட்டு வேலைக்கு வந்திருப்பாங்க. ஒரு காலேஜ் பொண்ணும் இன்னொரு பையனும் இருக்கான். ஒரு லவர் பாயோ அவனோட லவருக்கு விடிஞ்சா கல்யாணம், அந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்கு ஊருக்கு போறதுக்காக இந்த பஸ்ல ஏறி இருப்பான். ஒரு ஃபேமிலியும் கொஞ்சம் மலைவாழ் மக்களும் இந்த பஸ்ல ஏறாங்க. இப்படியே பஸ் போயிட்டு இருக்கும் போது ஒரு காதல் ஜோடி அவசர அவசரமா வந்து அந்த பஸ்ல ஏறாங்க. அந்த பஸ்ல இருக்கிறவங்களும் என்ன ஏதுன்னு விசாரிக்க அவங்களும் நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், இது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, எங்களை கொலை பண்ண துரத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த பஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணி கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. பஸ்ல இருந்த அந்த வயசான அம்மாவுக்கும் அந்த லவர் பாய்க்கும் இந்த பஸ்ல ஏதோ அமானுஷ்ய சக்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு பஸ்ல இருந்து கீழே இறங்கிடுறாங்க. அந்த டைம்ல ஹீரோ ஜீப்ல வராரு. அந்த 2 பேரும் ஹீரோ கிட்ட போய் நாங்க ஒரு பஸ்ல வந்தோம், அந்த பஸ்ல நிறைய அமானுஷ்ய விஷயங்கள் நடக்குது, நாங்க உடனே பஸ்ல இருந்து கீழே இறங்கிட்டோம், எப்படியாவது பஸ்ல இருக்கிற மத்தவங்களை காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட இந்த பஸ்ஸ பத்தி விசாரி, நான் அங்க போய் பாக்குறேன்னு லவர் பாய கூட்டிட்டு போய் அந்த பஸ்ல ஏறாரு. அந்த டைம்ல பஸ்ல இருந்த அந்த 3 திருடங்க காதல் ஜோடி எடுத்துட்டு வந்த நகைகளை திருட பாக்குறாங்க. ஹீரோவா அவங்களை அடிச்சு கட்டி போட்டு வச்சிடறாரு. அவங்க கிட்ட விசாரிச்சதுல ஊட்டில இருக்கிற ஒரு ஹோட்டல்ல கப்பிள்ஸ கொலை பண்ணிட்டு அவங்க நகைகளை திருடிட்டு வந்துட்டோம்னு சொல்றாங்க. ஹீரோவோ போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி அங்க போய் விசாரிக்க சொல்றாரு. இந்த டைம்ல ஹீரோவோட காரை திருடிட்டு போன அந்த திருடன் அந்த பஸ்ல ஏறான். ஹீரோவா அவனை பார்த்து பயங்கரமா அடிக்கிறாரு. அவங்க கிட்ட இருக்கிற பேக வாங்கி செக் பண்ணதுல அந்த பேக்ல கன்னும் கேஸ் ஃபைலும் இருக்கு. ஹீரோ அந்த காதல் ஜோடி கிட்ட விசாரிக்கிறாரு. விசாரிச்சதுல அந்த பொண்ணு எம்எல்ஏவோட பொண்ணுன்னு தெரிய வருது. இந்த இடத்துல ஹீரோயின் பஸ் டிப்போக்கு போய் ஊட்டில இருந்து 12 மணிக்கு கிளம்புற கடைசி பஸ்